Hi friends, welcome back to my channel. இந்த வீடியோவில் என்னோட ஸ்கின் கலர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றின ஒரு சீக்ரெட் தான் உங்ககிட்ட நான் ரிவீல் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக என்னோட வீடியோஸ் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்க்கல அப்படின்னா ஆக்சுவலாக என்னோட பிஃபோர் பிக் பாருங்கள். நான் வந்து இப்படி தான் இருந்தேன். பட் ஆனால் ஆஃப்டர் பார்த்திங்கன்னா நான் வந்து இப்படி மாறி இருக்கேன். ஸோ இது நான் வந்து எப்படி என்னோடய ஸ்கின் டோன் வந்து நான் சேஞ்ச் பண்ணேன், எனக்கு எப்படி சேஞ்ச் ஆச்சு, நான் வந்து என்ன எடுத்துக்கிட்டேன், லைக் நான் என்ன யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் வந்து நான் ரிவீல் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோட ஸ்கின் டோன் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் நான் வந்து கிளியர் ஸ்கின் அச்சீவ் பண்ணுறதுக்கும் நான் இந்த ப்ராடக்ட் தான் வந்து நான் வந்து யூஸ் பண்ணேன். இது வந்து சீக் நியூட்ரிக்ஸோட ஒரு குளுட்டோதைன் டேப்லெட் தான். இது வந்து எஃபவசன்ட் டேப்லெட். லைக் வந்து இது வந்து நம்ம வந்து இன்டேக்காக எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்ட் பற்றின இதெல்லாமே பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இது எப்படி யூஸ் பண்ணணும், இதனால் நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ், என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் எல்லாமே உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பேக்கேஜிங் பார்த்துடலாம். ஸோ இதுனா ஒரு குளுட்டோதைன் டேப்லெட். இதில் பார்த்தீங்கன்னா குளுட்டோதைன் அண்ட் விட்டமின் சி இருக்குது. ரெண்டுமே உங்களுக்கு ஸ்கின் பிரைட்னிங்க்கு ரொம்ப ஒரு சூப்பரான இன்க்ரீடியன்ட் தான். நார்மலாகவே பார்த்தீங்கன்னா லைக் நீங்கள் வந்து ஸ்கின் கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் நிறையா வந்து ரிசர்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். லைக் வந்து குளுட்டோதைன் எடுத்துக்கிறதுக்கு மூலமாக ஸ்கின் டோன் வந்து நல்லாவே சேஞ்ச் பண்ணலாம். லைக் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஐவி அந்த மாதிரிலாம் எடுத்துப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குளுட்டோதைன் க்ரீம்ஸுமே இருக்குது. பட் ஆனால் அப்படி எடுத்துக்கிறனால என்னென்னா லைக் க்ரீம்ஸ்லாம் நீங்கள் போகிறீங்கன்னா அது வந்து எல்லா ஸ்கின் டைப்புமே வந்து கண்டிப்பாக செட் ஆகாது. ஐவி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ப்ளஸ் வந்து சைட் எஃபெக்ட்ஸ் வர நிறைய சான்சஸ் இருக்குது. நம்ம இந்த மாதிரி குளுட்டோதைனை வந்து டேப்லெட்ஸாக வந்து இன்டேக் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி எடுக்கிறதுனால நமக்கு எந்த விதமான ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்கும், லைக் வந்து பாடிக்கும் ஸ்கின்க்கும். ஆனால் இது வந்து டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட். நெக்ஸ்ட் இதோட ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி அண்ட் லெமன். இது நமக்கு என்ன இது வந்து சொல்கிறாங்க, அச்சீவ் பண்ணாங்க லைக் ஸ்கின் ரேடியன்ஸ், க்ளோ, பிரைட்டன் பண்ணும், அது எல்லாமே வந்து சொல்கிறாங்க. லைக் அதே மாதிரி இது கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து பண்ணும். லைக் வந்து ஸ்கின்னை வந்து பயங்கர க்ளோயிங்காக வச்சுக்கிறோம். இது நம்ம கரெக்டாக வந்து ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஸ்கின்ல நல்ல ஒரு க்ளோயிங் எஃபெக்ட் பார்க்கலாம். ப்ளஸ் வந்து ஸ்கின்னோட டோனுமே வந்து நல்லாவே வந்து சேஞ்ச் ஆகும். ஆக்சுவலாக நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 20 டேப்லெட்ஸ் உள்ள ஒரு பேக் தான். இதில் வந்து 10 டேப்லெட்ஸ் உள்ள பேக்குமே இருக்குது. உங்களுக்கு வேண்டும்னா நீங்கள் அதுவும் கூட நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலாக இதில் வந்து 2 இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன்ல, குளுட்டோதைன். அது நம்ம ஸ்கின்க்கு என்ன பண்ணுதுன்னா லைக் அந்த குளுட்டோதைன் வந்துட்டு நம்ம ஸ்கின்னை வந்து நல்லாவே வந்து பிரைட்டன் பண்ணும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்மெண்டேஷன்ஸ், அந்த பிம்பிள்ஸ் வந்து டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இருக்குன்னா அது எல்லாமே வந்து ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ணிவிடும். இது ஆக்சுவலாக வந்து மெலனின் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. லைக் வந்து நம்ம ஸ்கின் பார்த்தீங்கன்னா 2 மெலனின் கண்டென்ட் இருக்கும், யூ மெலனின், ஃபியோ மெலனின். யூ மெலனின் பார்த்தீங்கன்னா டல் ஸ்கின் செல்ஸ் இருக்கும், அதை ரெடியூஸ் பண்ணி பிரைட்டர் ஸ்கின் செல்ஸ் இல்லை ஃபியோ மெலனினை வந்து இது வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணும். அதனால தான் நமக்கு ஸ்கின் பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணுறதுனால நல்லாவே வந்து ஒரு பிரைட்னிங் எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஆக்சுவலாக வந்து குளுட்டோதைன் வந்து நிறைய சீப் குளுட்டோதைன்ஸ்லாம் வந்து மார்க்கெட்ஸில் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி வாங்கி உங்கள் ஸ்கின்னையும் பாடியும் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்காதீங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல குளுட்டோதைன் ப்ராடக்ட்டை லைக் நல்ல டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் ப்ராடக்டாக பார்த்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. பிகாஸ் நம்ம வந்து இன்டேக்காக எடுக்கிறோம். ஸோ அது வேறு ஏதாவது ப்ராப்ளம் வந்து நமக்கு கொண்டு வந்துடக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி வந்து இதில் இருக்குல்ல, ஸோ அது என்ன பண்ணுதுன்னா ஸ்கின்க்கு வந்து நல்ல ஒரு க்ளோயிங் எஃபெக்ட் அண்ட் ரேடியன்ட் ஸ்கின் கொடுக்குது. இப்போ சொல்கிறாங்க லைக் கொரியன் ஸ்கின், அதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து இதை நீங்கள் எடுத்துக்கிறது மூலமாக அச்சீவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இது வந்து நல்ல கொலாஜனுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணும், பூஸ்ட் பண்ணும். ஸோ கொலாஜன் நம்ம ஸ்கின்ல இருந்தால் தான் நம்ம ஸ்கின் பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரல் க்ளோ வந்து இருக்கும். ஸோ அதை வந்து இது வந்து நல்லாவே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ நீங்கள் வந்து நல்ல ஒரு க்ளோயிங் ஸ்கின்னை வந்து கண்டிப்பாக இதில் வந்து அச்சீவ் பண்ணலாம். இது வந்து நம்ம லிக்யூட் ஃபார்மில் தான் நம்ம வந்து இன்டேக் பண்ண போகிறோம். ஸோ வந்து நம்ம பாடியில் வந்து ஈஸியாகவே அப்சர்வ் ஆயிரும். ஸோ வந்து ரிசல்ட்டுமே ரொம்ப ஃபாஸ்டராக இருக்கும். ஸோ இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இது எப்படி நம்ம வந்து இன்டேக் பண்ணணும் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்குது பேக்கேஜிங். ஜஸ்ட்டு வந்து இந்த லிட்டை வந்து நீங்கள் இப்படி ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா டைட்டாக தான் இருக்குது. பிகாஸ் உள்ளே வந்து ஏர் போகக்கூட நல்ல ஒரு டைட் கண்டெய்னர் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா டேப்ஸ் இப்படி தான் இருக்கும். லைக் நான் ஓப்பன் பண்ணாலே ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வருது. ஆக்சுவலாக ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரோட ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக வருது. இது இப்போ நான் வந்து உங்கள் முன்னாடியே நான் வந்து இது எப்படி நான் இன்டேக் பண்ணுவேன் அப்படிங்கிறத காட்டுறேன். நான் வந்து இந்த டேப்லெட் எடுத்துகிட்டு ஆக்சுவலாக இப்படி தான் இருக்கும். இது வந்து எஃபவசன்ட் டேப்லெட்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எடுத்துகிட்டு இந்த இதை வந்து நல்லா டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடணும், காற்று போகாத அளவுக்கு. ஸோ வந்து 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்திருக்கேன். நார்மல் ஒரு மினரல் வாட்டர் தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த டேப்லெட்டை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் வந்து போட்டுடணும்.
பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபிஸி எஃபெக்டில் இருக்குல்ல. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பூன் எதுவுமே வச்சு மிக்ஸ் பண்ணவே தேவையில்லை. அதுவே வந்து டிசால்வ் ஆயிரும். ஒரு மாதிரி ஃபிஸி எஃபெக்டோட அதுவே வந்து ஃபுல்லாகவே வந்து டிசால்வ் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இது வந்து இன்டேக் பண்ணிக்கலாம். இது எப்போலாம் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னா லைக் மீல்ஸ்க்கு அப்புறம் லைக் லஞ்ச் இந்த மாதிரி நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இதை எடுத்துக்கலாம். எம்டி ஸ்டொமக்கில் இது கன்சியூம் பண்ணவே கூடாது கண்டிப்பாக. அதே மாதிரி இந்த டேப்லெட்ஸை டேரெக்டாகவும் கன்சியூம் பண்ணக்கூடாது. நீங்கள் வாட்டரில் டிசால்வ் பண்ணி மட்டும்தான் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணும். ஆக்சுவலி இதில் ஒரு சவுண்ட் வருது. இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது சவுண்ட் உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகுதான்னு தெரில. பட் அந்த ஃபிஸி சவுண்ட் வருது. ஆக்சுவலாக அந்த ஃபிஸ்ஸில் வந்து ஒரு சவுண்ட் வரும். அந்த சவுண்ட் ஸ்டாப் பண்ணணும்னா நீங்கள் வந்து இதை வந்து கன்சியூம் பண்ணிக்கலாம். இதோட கலர் பார்த்தீங்களா ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. லைக் நல்ல ஒரு பிங்க் கலர் என்னோட லிப்ஸ்டிக்கு மேட்சிங்காக இருக்குது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் இதை வந்து சிப் பண்ணி அப்படியே டேரெக்டாக வந்து குடிச்சிடலாம். அவ்வளோதான். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லைக் வந்து 7 ஸ்டெப் ஸ்கின் கேர் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. உங்கள் ஸ்கின்னில் வந்து க்ளோயிங் எஃபெக்ட் பிரைட்டன் பண்ணுறதுக்கும் ஜஸ்ட் இதை மட்டும் நீங்கள் இன்டேக் பண்ணிங்கனாலும் இது எல்லாமே வந்து ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ணலாம். எனக்குமே வந்து இது யூஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் இருந்துச்சு. லைக் வந்து எனக்கு ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா நல்ல வந்து ஒரு க்ளோயிங் எஃபெக்ட் வந்து என்னால் விசிபிளாக பார்க்க முடிஞ்சுச்சு. ஸ்கின்மே பார்த்தீங்கன்னா ஸ்கின் டோன் வந்து இன்னுமே பிரைட்டன் ஆகிக்கிட்டே இருந்துச்சு இது யூஸ் பண்ண. நீங்கள் 8 வீக்ஸ் இதை வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் டோன்லேயுமே உங்களோட ஸ்கின்லேயுமே நல்ல ஒரு சேஞ்சஸ் பார்க்கலாம். விசிபிளாக நீங்கள் அதை வந்து பார்க்கலாம். ஸோ 8 வீக்ஸ் இது வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லாவே ஒரு ரிசல்ட் இருக்கும். டெய்லி நீங்கள் வந்து 1 டைம் இதை இன்டேக் பண்ணாலே போதும். இந்த 20 டேப்லெட்ஸ் உள்ள பேக்கேஜிங் வந்து 1980. இதிலே பார்த்தீங்கன்னா 10 டேப்லெட்ஸ் மட்டும் வரும். அது பார்த்தீங்கன்னா 995 எம்ஆர்பி. இது வந்து உங்களுக்கு வந்து ஆஃபர்லையுமே கிடைக்கும். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நைக்கால எல்லாம் பிங்க் சேல் போயிட்டுருக்கு. ஸோ நல்ல ஆஃபர்ஸ் இருக்குது. நீங்கள் அதை கூட நீங்கள் வந்து வாங்கி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் வந்து அவங்களோட பர்சனல் வெப்சைட்லேயுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் அதோட லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அது இல்லாமல் நீங்கள் லைக் நைக்கா, அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி லைக் வந்து வெப்சைட்ஸ்லேயுமே வந்து வாங்கிக்கலாம். ஷாப்பிங் ஆப்ஸ்லேயுமே வந்து வாங்கிக்கலாம். ப்ளஸ் ரீட்டைல் ஸ்டோர்ஸில் கூட இது வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஈஸியாகவே இது வந்து வாங்கிக்கலாம். ஸோ ஆஃபர் டைம்ஸ் பார்த்து வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்களா? நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இந்த கூப்பன் கோட் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 10% வந்து ஆஃபரும் கிடைக்கும் உங்களோட வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா. ஸோ இந்த கூப்பன் கோடை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே வந்து தெரிஞ்சுப்பாங்க லைக் இது எப்படி உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காணும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.